ஏற்கனவே 2 வாட்டி அவரை ட்ரை பண்ணி பார்த்தேன். அவங்க என்னை உள்ள அலோட் பண்ணலை, விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குழந்தைங்களுக்கு படிப்புக்கு தான் கேட்குறது தான். அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாரு, நாங்கள் தான் வளர்க்குறோம். என்ன படிக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இந்த குழந்தை படிப்புக்கு நாங்கள் ஒரு 10,000 ரூபா என்னோட சொந்த நிதியிலிருந்து நான் கொடுத்தோம். உங்களுடைய தளபதி எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லாதவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க, நம்மள அந்த கடவுள் பார்த்துருக்கோம் இதுதான் சொல்லியிருக்காரு. நன்றி, அவ்வளோக்கு நன்றி தான். எனக்கு பிறந்து வளர்ந்த இந்த ஊர் தான். நான் ஹேண்டிகேப்ஸு. நான் ஏற்கனவே 2 வாட்டி அவரை ட்ரை பண்ணி பார்த்தேன். அவங்க என்னை உள்ளே அலோட் பண்ணலை, விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவரை எப்படி பேசுறதுன்னு தெரியல. அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். என்ன உதவி அணுகலாம்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு படிப்புக்கு தான் கேட்குறது தான். அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாரு, நாங்கள் தான் வளர்க்குறோம். அது குழந்தைக்கு படிப்பு செலவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கதான், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்கம்மா, இன்னைக்கு பட்டினி தினம் சாப்பாடு போட்டாங்க, வந்தாரு பாத்தீங்களா? என்ன ஏதாவது இந்த மாதிரி குழந்தையோட அவரு பார்க்க விடலையே, பார்க்க விடல. அதனால நாங்க இதுவாயிட்டு சாப்பாடு நல்லா இருந்துச்சு. தொடர்ந்து இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி குழந்தையோட படிப்புக்காக தான் கேட்டிருக்கீங்க? ஆமா, இதுக்கு முன்னாடி பார்க்க விடலீங்களா? 2 இங்க இருக்க அந்த மாவட்ட தலைவர், பகுதி தலைவர் அவங்கள ஏதாவது யாருமே அலோட் பண்ண மாட்டேன்றாங்க, போனா விரட்டுறாங்க. அதனாலதான் கஷ்டமா இருக்கு. சரி, இப்ப குழந்தையோட படிப்புக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த மாதிரி யார்கிட்டயாவது மாதிரி கேட்டு தான் படிக்க வச்சுட்டு அதுதான். நீங்க எதை பாக்குறீங்க? அம்மா பாய்க்கிறா? சரி 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 சரி. என்ன படிக்கிறீங்க? நல்லா படிங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க எங்களுக்கு எல்லாமே எங்களை பாருங்க. நீங்க எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. எல்லாரும் நம்மளுடைய மக்கள் தான். உங்களுடைய தளபதி எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லாதவங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க, நம்மள அந்த கடவுள் பார்த்துருக்கோம் இதுதான் சொல்லியிருக்காரு. நாங்கள் எல்லாமே தளபதியோட பிள்ளைங்க. மாவட்ட செயலர் நீங்க பார்க்க வந்திருக்கீங்க. நம்ம மாவட்ட தலைவரை பார்க்க வந்திருக்காங்க. நல்லா பிஸியா இருக்காங்க. ஆமாம், இப்போ உங்களுக்கு நம்மளே ஒரு உதவி பண்ணிடுவோம். ஒரு 10,000 ரூபா நம்ம பண்ணிடுவோம். சரிங்களாம்மா? நீங்கள் ஃபோன்பே, ஜிபே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்க அம்மா தெளிவாக சொல்லுங்க, பண்ணிடுவோம். அவங்க வெயிட் பண்ண ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருக்காங்க, நம்ம பண்ணிடுவோம். அவர் அண்ணா பிஸியாக இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இந்த குழந்தை படிப்புக்கு நாங்கள் ஒரு 10,000 ரூபா என்னோட சொந்த நிதியிலேருந்து நான் கொடுத்தோம். நல்லா படிக்கணும்டா. சரியா? ஆல் தி பெஸ்ட். இந்த நம்பர் போட்டிருக்கேன், ஆஃப்டர் 276 வரும். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் பண்ணுங்க. நம்ம உங்களோட பேலன்ஸ் இல்லை, உங்கள் நம்பர் எடுக்கலான்னு பார்த்தா உங்கள் நம்பர் தெரியலன்னு சொல்லியே. நம்பர் தெரியுமா? சரிம்மா, ஒன்று ஓகே. அதில் பேலன்ஸ் இல்லை. இடம் இருந்தால் எங்க வரணும்னு கூட சொல்லிடுங்க. அவங்க பெண் அங்கே இருக்க நேரில் வாங்க, நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணணும் அந்த குழந்தைங்களுக்கு. அவங்க என் குழந்தை படிப்பு கேட்டேன், செய்யறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை முறை ட்ரை பண்ணிருக்கீங்க? இப்போ என்ன சொன்னாங்க? அதான் இத்தனை வாட்டி கிடைக்கல, இந்த தடவை சார் செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன விஷயத்துக்காகமா வந்தீங்க? படிப்பு விஷயத்துக்காக தான் கேட்டேன். குழந்தை படிப்புக்காக கேட்டேன், தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாரு, அவங்க அம்மா தான் இருக்காங்க என் கூட. அவங்க அம்மா வச்சுதான் நான் காப்பாத்துறேன். அதாவது சந்தோஷமா இருக்கு. பாப்பாக்கு படிப்பு செலவு கொடுக்குறேன்னு எவ்வளவு உதவியா இருக்கு. நன்றி, நன்றி தான் எனக்கு.